ஹாய்ங்க. எல்லாருக்கும் அம்மாவோட டியூட்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு ஸ்கூல் ஓப்பனிங். அதனால் எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சிருப்போம். பரபரப்பாக சமையல் பண்ணி பரபரப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஆனால் இத்தனை நாள் நல்லா 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தவங்களும் இன்றைக்கி எழுப்புறது தான் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் அதே கஷ்டம்தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட டியூட்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னிலேருந்து எல்லாருமே நல்லபடியாக அம்மா டியூட்டியை பார்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி பசங்களை நல்லபடியாக ஸ்கூலுக்கு அனுப்பி விடுங்க. அதே மாதிரி வந்துட்டு என்னென்ன லெசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை அன்னன்னைக்கு பண்ணாங்களா அப்படின்னு நம்ம கேட்டு பண்ண வச்சோம்னாலே ஓரளவுக்கு நல்லா படிப்பாங்க. ஸோ அதையும் இந்த வருஷம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு எல்லா வேலையும் இருக்கும், எவ்வளோ வேலை வேணால் இருக்கும். பட் சாயங்காலமாக வந்தோடனே அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணிடு, இதை படிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லி கேர் எடுத்துக்கிட்டோம்னாலே டியூஷன் அனுப்ப வேண்டியதில்லை. அவங்க நல்லா படிப்பாங்க. ஸோ எல்லோரும் அம்மா டியூட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். இனிமேல் இந்த மாதிரி ரிலாக்ஸாலாம் டீ குடிக்க முடியாது. நான் டீயை ஊற்றி வச்சுட்டு டீ ஆறட்டும் அப்படின்ட்டு உடனே சமையலுக்கு ரெடி பண்ணோம். அந்த மாதிரி தான் போகும். அது நீ ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சுல, என்ன பண்ணுறது? இனிமேல் ரிலாக்ஸாக டீ குடிக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அப்புறம் எங்கால் வந்து சண்டே கூட ஏதாவது ப்ராக்டிஸ் அது இதுன்னு போனாருன்னா அந்த அன்றைக்கி தான் மெனு சொல்லுவாங்க. அம்மா எனக்கு இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க, பசங்களாம் கேட்குறாங்க அப்படின்னு. அப்புறம் அதை எந்திரிச்சு மெனக்கெட்டு பண்ணி அதையும் தாட்டி விடணும். இனிமேல் டியூட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரிலாக்ஸான டீயெல்லாம் விட்டுற வேண்டியதுதான். அவசர அவசரமாக குடிச்சிட்டு அவசர அவசரமாக சமைச்சு அவசர அவசரமாக இவங்களை தாட்டி விட்டு போட்டு நம்ம ரிலாக்ஸ் ஆகிக்கணும். இப்போ காய்கறி எல்லாம் கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, எக் பிரியாணி வேணும் ஃபஸ்ட் டே அப்படின்னு சொல்லி தம்பி கேட்டிருந்தானுங்க. அதனால் எக் பிரியாணி தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ பாட்டி வந்து எல்லாம் கூட்டிகிட்ருக்குறாங்க. நான் வந்து சமையல் வேலை பார்த்துட்ருக்குறேன். சார் வந்து கிளம்பிகிட்ருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா இப்படி தான் போகுது. இங்கே பாருங்கள், சூரிய உதயம் செமையாக இருக்குல்ல. எப்படியோ இத்தனை வருஷம் சமைச்சு தேவையான அளவு உப்பு அப்படிங்கிறத ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டனுங்க. ஆனால் இன்னும் தேவையான அளவு எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும்னு கண்டுபிடிக்கல. இங்கே பாருங்க எவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளையில் அதையும் வந்து கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இதே பிரச்சனை இருக்குதான்னு சொல்லுங்கள். பிரியாணிக்கு வந்து எல்லாமே வதக்கிறது ஒரு டைப்பு, இது வந்து எல்லாமே அரைச்சி போட்டாச்சு. வெங்காயம் மட்டும் வணக்கிட்டு தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு எல்லாமே வணக்கி அப்படியே அரைச்சி வணக்குனது வந்து பிரியாணி சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி உதிர உதிராக நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறமா தம்பி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அவனுக்கு டிஃபன் குட்டி பாருங்கள், அவங்க கூட இத்தனை நாள் அவங்க கூட விளையாண்டு இருந்தாங்களா, அவங்க கூட ஸ்கூலுக்கு போகணும்னு வாசலில் போய் நிற்கிறாங்க. ஒளிஞ்சு பார்க்குறாரா? வா உள்ள வா, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. உள்ள ஒடியாத்துரு, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பாய் சொல்லிடு, பாய் சொல்லிடு. ஆத்தாவும் 100 நாள் வேலை இருக்குதுன்னு போகிறாங்க. அப்பப்போ வேலை இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள். சோப்பில் அதிகமாக வேலை இல்லைங்க. அதனால் இப்போ வந்து சும்மா இன்றைக்கி ஒரு நாள் வேலை இருக்குதுன்னு போனாங்க. அதுக்கப்புறமா நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க. அப்புறம் அண்ணா பொண்ணு வந்தால் பூ வச்சு விடுங்கத்த அப்படின்னு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூலுக்கு போகணும்ல, அதனால் பூ வச்சு விட சொல்லி வந்தா. நான் எல்லாமே இருக்கிற வாடாமல்லி பூவு அப்புறம் முல்லைப்பூவு எல்லாத்தையும் கோர்த்து ஒரு பூவாக ஒரு செண்டாக வந்து அவளுக்கு தலையில் வச்சு விட்டாச்சு. அழகாக கிளம்பி அவளும் ஸ்கூலுக்கு போயிட்டா. எல்லாம் அதாவது போயாச்சு. நீ முகூர்த்த சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் நானும் என்னோடய ஒர்க் அப்படியே கண்டினியூவாக பார்க்க ஆரம்பிக்கணும். வீட்டு வேலையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஒரு வழியாக காலையில் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, ஆத்தா வேலைக்கு அனுப்பியாச்சு. நானும் பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவி வீடு கூட்டி எடுத்து சமையல் வேலை முடித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இங்கே பாருங்கள் பெட்ஷீட்டும் வந்து துவைச்சி போட்டாச்சு. ஏன்னா நேற்று நான்வெஜ் செஞ்சோமா, சரி எல்லாமே இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இனி சாப்பிட்டு ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்குது, அதை பார்த்துட்டு ஒரு 2 மணிக்கு மேலே வந்து நம்ம ஃபேஷியலுக்கு போகணும். ஹோம் சர்வீஸ் கல்யாண பொண்ணுக்கு ஃபேஷியல் பண்ண போகணும். அதுக்கப்புறம் நம்மளோட க்ளவுட் ஃபிட் வந்து டெலிவரி கொடுக்க போகணும். ஸோ அடுத்தடுத்து என்னோடய வேலையை சொல்கிறேன். கண்டிப்பாக இப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டோமா, சாப்பிட்டு 1 ஹவருக்கு நான் ரெஸ்ட் எடுப்பேங்க. இது வந்து நம்ம வேலைக்கு போனோன்னா பண்ண முடியாது தான், பட் போதும். நம்ம சம்பாதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. சாப்பிட்டு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து மிஷினில் உட்காந்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட மணி 8:30 9 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் டைம் பார்க்கல. நான் இப்போ தான் தம்பி எல்லாம் போனாங்க. 9 மணி இருக்கும் கண்டிப்பாக. சாப்பிட்டு ஒரு 10 10:15 1 ஹவர் தானே,
ஒரு 10:30க்கு மேலே மிஷினில் உட்காந்தோன்னா ஒரு 2 மணி வரைக்கும் தைச்சிட்டு சாப்பிட்டு 2 மணிக்கு மேலே கிளம்பணுன்னு வைங்களேன். போய் ஃபேஷியல் முடிச்சுட்டு க்ளவுட் ஃபிட் டெலிவரி எல்லாம் கொடுத்துட்டு ரிட்டன் ஈவினிங் வந்து தம்பியை பிக்கப் பண்ணி அப்படியே நோட் புக்ஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா போய் கையோடு அந்த வேலையை முடிச்சுட்டே நம்ம வந்து வந்துடலாம். ஸோ இன்றைக்கி டே ரொட்டீன் இது தான் பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ சாப்பிட போகலாம். முட்டை பிரியாணி சாப்பிட்லாம். சாப்பிடும்போது எப்போவுமே 2 நாடகம் பார்ப்பேன். ஒன்று வந்து சிறகடிக்க ஆசை, இன்னொன்று வந்து ஐயனார் துணை. இது 2மே பார்ப்பேன். கரெக்டாக அந்த 2 நாடகமும் முடிகிறது தான் வந்து எனக்கு ரெஸ்டிங் டைம்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிடும்போது போட்டேன் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 நாடகத்தையும் பார்த்து முடிச்சுட்டு எந்திரிச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைம் அந்த 2 சீரியல் தான். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைமு. ஸோ அதனால் சாப்பிடும்போது நான் வீடியோ எடுக்க மாட்டேன். ஸோ நீங்களும் வீட்டில் இருந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு நம்ம வேலையும் பார்த்துட்டு ரொம்ப உடம்பு போட்டு வருத்தி அப்புறம் ஒரு 40 வயசுக்கு மேலே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு வர்றதுக்கு அளவாக சம்பாதிப்போம், ஆரோக்கியமாக இருப்போம்னு சொல்லிடுங்க. எனக்கே இப்போ தான் புத்தி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஓடி ஓடி சம்பாரிச்சு உண்மையிலே நான் சொல்கிறேன். ஆனால் நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி நான் யார்கிட்டையும் ஏமாறலை. ஒரு ஆண்கிட்டையோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்லையோ அந்த மாதிரி நான் ஏமாறவே இல்லை. நான் ஏமாந்தது எல்லாமே பெண்கள்கிட்டையும் நம்ம ரிலேஷன் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்டேயும் தான். ஏன்னா அவளுக்கு என்ன ஒரு பையனை வச்சிருக்கிறா, அவள் இப்படி சம்பாரிச்சு அவள் என்னத்தை சேர்த்த போறா அப்படின்னு அவங்களோட மைண்ட் செட்குள்ளே வச்சுக்கிட்டு நம்மளோட அமௌண்ட்டை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. நம்ம சம்பாதிக்கிறத அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. நானும் என்ன பண்ணிட்டேன், சரி அச்சோ கஷ்டப்படுறாங்களே, பாவம் கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்கு இன்னைக்கு சாப்பாடு இருக்குது, அவங்க அது இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ நான் பேங்க் பேலன்ஸே வச்சுக்கல. அந்த அளவுக்கு வந்து நான் நல்லா சம்பாரிச்சப்ப கொடுத்துட்டேன், செஞ்சுட்டேன். கடைசியில் தான் தெரியுது ஒரு மனுஷனுக்கு ஒரு ஏற்றம் இருந்தால் ஒரு இறக்கம் இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கும் ஒரு சில நேரம் அப்படியே டவுன் ஆச்சு. ஏன்னா ஃபேமிலி நான் ஓடும்போது அப்பா பார்க்கணும் அம்மா பார்க்கணும் அப்படின்னு நான் ஓடும்போது என்னோடய பிஸ்னஸ் சரியாக பார்க்க முடியாமல் எனக்கு டல்லாச்சு. அந்த சமயத்தில் சரி எனக்கு நம்ம கஷ்டப்படலான்னு நினைப்போம், நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சமயத்தில் அவங்க நல்லா இருக்காங்க, துளி கூட திரும்பி பார்த்துக்கல, கொஞ்சம் கூட ஈவே இறக்கமே இல்லை. அப்பையும் நம்ம கஷ்டப்படையிலையும் நம்மக்கிட்ட இருந்து என்ன கிடைக்குன்னு தான் பார்க்குறாங்களே தவிர நமக்கு செய்யணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. இதெல்லாம் எனக்கு இப்போ டவுன் ஆனதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஐயோ என் பிஸ்னஸ் இப்படி ஆயிடுச்சே, இப்படி போயிடுச்சே அப்படின்னு நான் வருத்தப்படல. எனக்கு ஒரு லெசன் கடவுள் வந்து கொடுத்துருக்காரு. நீ கஷ்டப்பட்டு நீ சம்பாரிச்ச, இப்படி எல்லாத்துக்கும் நீ வந்து கொடுத்த உதவுன, இன்னைக்கு பாரு நீ கஷ்டத்தில் இருக்கும்போது இவங்க யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணல பாரு, இவங்களெல்லாம் பற்றி நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு லெசன் வந்து கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அதைத்தான் இப்போ நான் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் யார் எப்படின்னு. என்றைக்குமேங்க எல்லாருமே சொல்கிற ஃபேமிலியோ சிங்கிள் பேரண்ட்டோ எப்படி இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் சம்பாரித்து தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி நம்ம தேவைக்கு போக 100-200 நம்ம வந்து தான தர்மம் பண்ணலாம். அதுக்காக 5000-10,000 தான தர்மம்னு பண்ணிட்டோன்னா கடைசியில் நம்ம தான் வந்து வருத்தப்படணும். இப்போ என்னை மாதிரி நான் தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கெல்லாம் ரொம்ப மனசு நொந்து போய் இருக்கிறேன் நான். ஆனால் இப்போயும் ஆண்டவன் எனக்கு குறைவில்லாத ஒரு வருமானத்தை எனக்கு சாப்பாட்டு கஷ்டம் வந்து கொடுக்காம இருக்கிறான். அது வந்து நான் பண்ண புண்ணியமோ என்னமோ. தெரிஞ்சு கண்ணு முன்னாடி வந்து நம்ம கஷ்டம் தெரிஞ்சு நம்மளுக்கு வந்து உதவி பண்ணலையே. அட்லீஸ்ட் எனக்கு நீங்கள் நான் கொடுத்த மாதிரி 5000-10,000லாம் வேணாம். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு அரிசி கூட வாங்குற நிலைமை இல்லாமல் இருந்துச்சு, அது கூட வாங்குற நிலைமை இல்லை. ரேஷன் அரிசி கூட கிலோ வந்து 10 ரூபா 20 ரூபா கொடுத்து வாங்க முடியாமல் இருந்தப்போ கூட எனக்கு ஒரு 50 ரூபா ஒரு 100 ரூபா கூட கொடுக்குறக்கு அவங்களுக்கு மனசு வரல. அவங்க எல்லாமே பண்ணிக்கிறாங்க. நான் லேடிஸை தான் சொல்கிறேன், ஜென்ஸ் கிட்ட தான் நான் ஏமாறலையே. நான் தான் போதுண்டா சாமி, இந்த ஒரு வாழ்க்கையிலேயே நம்ம பட்டுட்டோம், நீ எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க போலன்னு நினச்சிட்டு நான் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டேன். அவங்களா போய் கொலுசு எடுத்துக்கிறாங்க, எல்லாம் மாற்றுறாங்க, வீட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு தேவையானது வாங்குறாங்க, வீட்டில் எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணட்டும் தான், அதுக்காக உனக்கு கொடுக்கணும்னு எதாவது அவசியம் இருக்குதா அப்படின்னா இல்லை. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அன்றைக்கி வந்து எனக்கு 3 நேரம் சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். எனக்குன்னு நான் கொலுசு எடுக்கிறதோ கம்மல் எடுக்கிறதோ எதுவுமே நான் பண்ணலை. ஐயோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு எல்லாத்துக்கும் கொடுத்ததோ என்னமோ இன்றைக்கி பார்த்திங்கனாலே தெரியும் எந்த நிலமையில் இருக்கேன்னு. ஸோ இதுவும் கடந்து போகும், திரும்ப பழையபடி நான் வருவேன், கண்டிப்பாக சம்பாதிப்பேன். அந்த சமயத்தில் யாருக்கு ஹெல்ப் பண்ணுமோ பண்ணுன்னே தவிர இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன். உண்மையிலே வெளியே இருக்கிறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி அவங்கள கூட எனக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஐயோ அவங்களால முடியலைனாலுமே அவங்களுக்கு ஒரு 100 ரூபா வந்துச்சுன்னா எனக்கு ஒரு 20 ரூபா தர்றாங்க. இந்த ரூபா நீ எனக்கு கொடுத்த, இன்னைக்கு பார்த்துட்டு வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது உன்னை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க.
ஸோ இந்த மாதிரி வெளியாட்களுக்கு கூட நம்ம பண்ணிடலாம். என்ன சொல்கிறேன்னு தெரியல. நீங்களும் வந்து இதே மாதிரி கரெக்டாக இருந்துக்கோங்க. நீங்கள் சம்பாரித்து சேஃப்டி பண்ணுற வழியை பாருங்கள். இதை தான் நான் என் லைஃப்பில் வந்து கற்றுக்கிட்டது. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருந்துச்சா, அதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சிப்பு வேறு ஸ்டாக்லாம் தீர்ந்துருச்சு. அதை வேறு பார்க்கல நேற்று. இல்லைன்னா போய் நேற்றுக்கு போனப்பவே வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஒரு ஜிப்பு கிடச்சா கூட இப்போ ஒரு அர்ஜென்ட் டெலிவரிக்கு கரெக்டாக இருக்கும். பட் எல்லாமே தீர்ந்துருச்சுங்க. சரி ஓகே, அதை வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு ஒரு நாள் டைம் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ ஸ்டிச்சிங் ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா இத்தனை நாள் தம்பி இருந்தால் நமக்கு வந்து தம்பி தண்ணி மோந்து கொடுன்னா மோந்து கொடுக்கும். இன்றைக்கி தம்பியும் இல்லை, ஆத்தாவும் இல்லை, நானும் இனி வெளியே கிளம்பணும். சரி நம்ம உட்காந்தாச்சு, ஸ்டிச்சிங்க்கு மிஷினில் உட்காந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்நாக்ஸு. நேற்று வந்துட்டு கோதுமை மாவில் வந்து அல்வா வந்து ட்ரை பண்ணேன். நல்லா வந்திருக்கு பாருங்கள், எப்படி இருக்குன்னு. நல்லா தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. இதை கொஞ்சமாக சாப்பிட்டு அப்பப்போ பூஸ்ட் ஏற்றுறதுக்காக எடுத்து வச்சுக்கிறது கிட்ட தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ப்ரைடு ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஏதோ கட்டில் மெத்த இந்த மாதிரி பொருள்லாம் வாங்க போகிறோம்க்கா, அதனால் நாளைக்கு வாங்க ஃபேஷியல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தம்பிக்கு இப்போ தம்பி ஈவினிங் வந்தாச்சு. ஆத்தாக்கு தம்பிக்கு எல்லாம் டீலாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பர்சனல் யூஸ்க்கு ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன். அவசரமாக பண்ணேன். அது ஒரு மாடலாக வந்திருக்கு. இதை நெக்ஸ்ட் விலாகில் போட்டு காமிக்கிறேங்க. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.